ஹே காய்ஸ், ஒரு சூப்பரான சோக்கோபைட் ரெசிபியோட வந்துட்டோம்ல. இப்படி சொல்ல தான் ஆசை. பார்ட் 2 அலப்பறைகள் பார்த்துடலாமா? லாஸ்ட் இயர் நான் ஒரு சோக்கோபைட் ரெசிபி பண்ணி கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சு. லட்டு செஞ்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸை இந்த மாதிரி ஃப்ரீசர் மவுல்டில் ஒரு 3/4 அளவுக்கு ஃபில் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த சைடு மவுல்டில் நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த சைடு அந்த அம்மா நமக்காக ஒரு ஹாட்டின் விட்டுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் செஞ்ச ரெசிபியில் டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த மவுல்டில் ஊற்றணும். டார்க் சாக்லேட் இல்லை அப்படின்றனால நாங்கள் நியூட்டல்லாவை மைக்ரோவேவ்ல மெல்ட் பண்ணி பேலன்ஸாக இதை ஃபில் பண்ணணும். 3/4 அந்த டேட்ஸ் அண்ட் ஆல்மண்ட்ஸ் இருக்கணும். பேலன்ஸ்க்கு வந்து டார்க் சாக்லேட் இல்லை நியூட்டல்லாவை இந்த மாதிரி மெல்ட் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு அழகாக இந்த மாதிரி லெவல் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்ம தலைவன் சூப்பராக ரெடி ஆயிடுவான். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆகுற கிராப்பில் நம்ம சும்மா இருப்போமா? இல்லவே இல்லை. கேக் பாப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டேட்ஸ் லட்டுவை உருண்டை மாதிரி பிடிச்சி மெல்ட் பண்ணி பேலன்ஸ் இருந்த நியூட்டல்லால டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு இதுக்கு பேர் கேக் பாப்ஸ். ஆமா, ஃப்ரிட்ஜில் இருக்கிறது செட் ஆன உடனே அப்படியே டீமவுல்டு பண்ணி ஒரு வழியாக எடுத்தா டார்க் சாக்லேட் மெல்ட் பண்ணி ஊற்றிருந்தோன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இதில் நியூட்டல்லாம் போட்டனால அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஷேப்பு வரல. ஷேப்பாடா முக்கியம், டேஸ்ட்டு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே முடிச்சு விட்டுருச்சுங்க அந்த பிள்ளைங்க. என்னென்ன வேலை பண்ணுறானுங்க பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறானுங்கன்ற மாதிரி. சும்மா இல்லாமல் ஒரு லட்டு ரெசிபியை 10-15 நிமிஷத்தில் முடிக்கலாம்னா சோக்கோ பைட்ஸு கேக் பாப்ஸுன்னு கேட்டால் நமக்கு யூடியூபுக்கு ரெசிபி கொடுக்குறானுங்களாம். கெட்டதுலையும் நல்லது. கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்க்காம ஒரு 2-3 மணி நேரம் ரொம்பவே ஃபன்னாக போச்சு. நீங்களும் உங்கள் கிச்சன் தியேட்டரில் கண்டிப்பாக ட்ரை எல்லாம் பண்ணி இந்த மாதிரியான இம்சையெல்லாம் இழுத்து கடைசியில் என்ன யாரும் குறை சொல்லக்கூடாது. கிட்ஸ் பார்ட்டி ஏதாவது ஹோஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக இருக்கும். ஹவ் இஸ் இட்? நன்றி.